அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 22 ஜூன்லேருந்து 28 ஜூன் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு நியூஸ். திருப்பூர் தாராபுரத்தில் இருக்கிற கல்லிசை மண்டபத்தில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சி 3ஆம் கட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே சில பொருட்கள் கிடைச்சிட்டு இருக்கு. சுடுமண்ணாலான பெண்ணின் தலைப்பகுதி ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அகழ் விளக்கு, அப்புறம் ஒரு கூம்பு கிடைச்சிருக்கும். தமிழ்நாட்டில் சில நாட்களுக்கு முன்னாடி தென்னம்பக்கம் சிவன் டெம்பிளில் ஒரு கொற்றவை சிலை கிடைச்சது. அந்த சிலை 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட சிலையை சென்னையில் நிறுவதற்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு 586 மெகாவாட் வின் பவர் லாஸ்ட் ஃபிஸ்கல் இயரில் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதோட ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 3rd ரேங்க்ல இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடு அசம்பிளி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ்ட் வைஸ் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சட்டசபையில் இந்த தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்கே கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில். தமிழ்நாட்டில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க அதை படித்து ஒரு புக்காக போகிறதுக்காக அவங்களுக்காக சில அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3.50 crores. தமிழ்நாட்டில் சில ஸ்கீம்ஸ் அண்ட் சப்சிடிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை பார்த்துடலாம். ஸோ ஃபார் 1000 பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்காக 1 லட்ச ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. இது எதுக்காகனா, ஆட்டோஸ் வாங்கி அவங்க பயன்படுத்தி லீட் பண்ணுறதுக்காக சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. பாதை திட்டம் அப்படிங்கிறது எதுக்காகனா, சென்னை அப்சர்வேஷன் ஹோமில் இருக்கிற குழந்தைங்க தன்னோட கிரைம் ரேட்லேருந்து வெளியே ரீஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஹெலன் கெல்லர் அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அவார்டு. இது பெஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டீச்சர்ஸ்க்காக இது கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் அவார்டு, இதுவும் புது அவார்டு தான். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவார்டு யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஸோ கலைஞர் அவார்டோட அமௌண்ட் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னா 10 lakhs, அப்புறம் 1 sovereign கோல்டு மெடல். சிஎம் விஆர்டிஎஸ், சீஃப் மினிஸ்டர் வில்லேஜ் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இது 2023 ஆரம்பிச்சாச்சு. இது எதுக்காக இங்கே போட்டிருக்கேன்னா, இப்போ அதோட மேம்பாட்டு திட்டத்துக்காக அதோட அடிஷ்னல் அமௌண்ட் சப்சிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட ஃபுல் ஃபார்ம் இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. அகல் விளக்கு திட்டம் தமிழ்நாடு டீச்சர் குரூப்ஸுக்கு கவர்னன்ஸ் பண்ணி அவங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் +1 +2ல இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. தொல்குடி புத்தாய்வு திட்டம், பழங்குடியினரை பற்றி படிக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்காக இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டம். இந்தியா நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹரியானா தன்னோட ரிசர்வேஷன்ஸை 15%லேருந்து 27% ஓபிசி கேட்டகரிக்கு பிரிச்சிருக்கிறாங்க. ஐஏஎஸ்சி பெங்களூர் ஒரு டிவைஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஃபார் இன்ஃப்ராரெட் விசிபிள், அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸை நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பார்த்தா நம்மளால் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் இஸ் புஷ்பக். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஒரு ப்ரோக்ராம் இனாகுரேட் பண்ணார். அது என்ன அப்படின்னா, FTITTP, ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம். இது எங்கே இனாகுரேட் பண்ணியிருக்காருன்னா, இன்டர்நேஷ்னல் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இமிக்ரேஷனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்காக இதை இனாகுரேட் பண்ணியிருக்கிறாரு. கேரளா அசம்பிளி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட் நேம் கேரளாலேருந்து கேரளா மாற்றுறதுக்காக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டியாக ஸ்ரீநகரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து. ஸோ இது 4th place இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்ப்பூர், செகண்ட் மாமல்லபுரம், 3rd மைசூர். யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் லிட்ரேச்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கேரளாவில் இருக்க கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு மாவட்டம். இந்தியா நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் இந்தியா 63rd ரேங்க்ல இருக்கு. இதை ரிலீஸ் பண்ணவங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ஸ்வீடன். 18.1 crore சில்ட்ரன் மால் நியூட்ரிஷனால உலக அளவில் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், செகண்ட் பூட்டான், இந்தியா 3rd இருக்கு. இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது யூனிசெஃப். இந்திய பொருளாதார நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்பெஷல் ட்ரோன்ஸில் எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி 4% அதிகமாக இருக்குது போன ஃபிஸ்கல் இயரில், அதாவது 2023, 24 வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும். ஸோ இதோட பில்லியனில் பார்த்தோம் அப்படின்னா 163.69 பில்லியன். சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டில் ஃபினான்ஷியல் இயர் 2023-24ல் 3% க்ரோத் ரேட் இருக்குது. ஸோ இந்த க்ரோத் ரேட் அப்படிங்கிறது போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த க்ரோத் ரேட், அதுதான் பெர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டன்னில் பார்த்தோம் அப்படின்னா 17,81,602 டன். ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆயிருக்கு. ஸோ இதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா மேரிடைம் கோஆப்ரேஷன், ப்ளூ எக்கனாமி அண்ட் அதர்ஸ். ஸோ வேர்ல்டு பேங்க் தமிழ்நாடு கோஸ்டல் ரெஸ்டோரேஷன் மிஷனுக்காக 1172 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதை நெய்தல் மீட்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
வேர்ல்டு நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா ஐயூசிஎன் குறியீடு இருக்குங்களா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், வல்னர் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்பீசிஸ் லிஸ்ட் இருக்கும். இப்போ வந்து அவங்க ஐபீரியன் லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ரேர் கேட்டை வந்து என்டேஞ்சர்லேருந்து வல்னரபிள் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. இந்த கேட்டோட நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். விளையாட்டு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வில்வித்தை உலகக்கோப்பையில் வந்து அனால்டியா டர்க்கிலே நடந்தது. இதில் விமன் காம்பவுண்ட் டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஜோதி சுரேகா வீனம், அதிதி சுவாமி அண்ட் பிரணீத் கவுர் ஃப்ரம் இந்தியா. ஸோ குவின் கிளப் டென்னிஸ் டோர்னமெண்ட் வந்து நமக்கு நடந்தது இல்லைங்களா, அதில் டோமி பால் அமெரிக்காவை சேர்ந்தவர் சாம்பியன் வாங்கியிருக்கார் மென் சிங்கிள் கேட்டகரியில். கல்ஃப் இந்தியாவிலேருந்து அதிதி அசோக் தீக்ஸ் தாகர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்காக குவாலிஃபை ஆயிருக்காங்க கல்ஃப் போட்டிக்கு. விமன் ஏஷியா கப்பில் வந்து தம்புலா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அப்புறம் ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2024 வந்து மேக்ஸ் வர்ஸ் ஸ்டாப்பன்றவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். அவரோட டீம் ரெப்ரசன்ட் பண்ணது ரெட்புல். WTT வேர்ல்டு டேபிள் டென்னிஸில் வந்து ஸ்ரீஜா அக்குலா ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா லாகோஸ், நைஜீரியா. எக்ஸாம் வியூவில் சில டாபிக் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. STSS ஸ்ட்ரெப்டோகோக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். இது வந்து ஃப்ளாஷ் ஈட்டிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் என்ன, இது எங்கே பரவுது, எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பற்றி கேட்கலாம், இல்லைன்னா இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்கலாம். ஸோ ஜப்பானில் வந்து இது பரவிக்கிட்டு இருக்கு இந்த நோய். STSS சதை தின்னும் நுண்கிருமின்னு நினைக்கிறேன், பாக்டீரியானா. ஸோ ஃபோமிக் ஆசிட், மெத்தனால், இதை வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டோட சம்மந்தப்பட்ட சில ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ ஃபைமிக் ஆசிட், ஃபோமிக் ஆசிட் இதெல்லாம் பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோமிக் ஆசிட் மெத்தனால்லேருந்து எப்படி வெளிவர உதவும் அதுவும் பார்த்துக்கோங்க. மெட்டா கம்பெனி வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்டா ஏஏ அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேஸி நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கலைஞரோட பர்த்டேவை வந்து கிளாசிக்கல் தமிழ் டே, அதாவது செம்மொழி தினமாக வந்து ஜூன் 3 இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 21 லாங்கஸ்ட் டே, தமிழில் கோடைகால சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 22 வேர்ல்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டே. தீம் பார்த்துக்கோங்க, எம்பவரிங் த வேர்ல்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் அவர் ரெயின் ஃபாரஸ்ட். ஜூன் 22 வேர்ல்ட் கேமல் டே. ஜூன் 23 இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே. அதே மாதிரி ஜூன் 22 இன்டர்நேஷ்னல் யோகா டேவும் தான் உங்களுக்கு, அது நான் மென்ஷன் பண்ணலை, பார்த்துக்கோங்க. தீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டேக்கு லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். ஜூன் 25 வேர்ல்ட் விட்டிலிகோ டே. ஜூன் 26 இன்டர்நேஷ்னல் டே எகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட். தீம் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இஸ் கிளியர், இன்வெஸ்ட் இன் ப்ரிவென்ஷன். ஜூன் 27 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் MSME டே. அதோட தீம் பார்த்தீங்கன்னா பில்டிங் அ ஸ்ட்ராங் ஃபியூச்சர் டுகெதர். மினிஸ்ட்ரி யார் இதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSMEனா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ். ஜூலை 15 பார்த்தோன்னா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே. காமராஜர் பர்த்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜான் 25 தமிழ் மொழியில் தியாகிகள் தினம். ஸோ தமிழுக்காக உயிர் நீத்திருப்பாங்க இல்லையா, ஸோ வேறு மொழியிலேருந்து வந்து இங்கே மொழிக்காக பாடுபடுறவங்களுக்கு வந்து இந்த தினத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ இது எப்போ இருந்து கொண்டு வர போகிறாங்கன்னா 2025 ஜான் 25 வந்து இந்த தினம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎன் அனௌன்ஸ் பண்ணியிருக்க சில டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஜூன் 11 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளே 2024 அனுசரிக்கப்படுது. மே 25 வேர்ல்டு ஃபுட்பால் டே. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரமேஷ் பயாஸுங்கிறவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த கவர்னர். இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, கேட்வேஸ் டு தி சீ ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆஃப் மும்பை ரீஜியன். இது எதை பற்றினா மும்பை சுற்றி இருக்கிற போர்ட்ஸையும் டாக்ஸையும் பற்றினது. இதை தொகுத்து வழங்கியிருக்கிறவங்க MMMS மேரிடைம் மும்பை மியூசியம் சொசைட்டி. ஆக்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா ஆர்டிகல் 3 ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் பவுண்டரிஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆஃப் நேம் மாற்றுறது அதெல்லாம் பற்றி பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 93 எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். 94 vacation, resignation, removal of speaker and deputy speaker. Article 95 powers and duties of deputy speaker when speaker is not there in the office. அவர் இல்லாதப்போ இவரோட கடமைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. The Public Examination Act இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ஜூன் 21. எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட அதிகபட்ச தண்டனைன்னு பார்த்தோம்னா 10 ஆண்டு சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம். 3 கிரிமினல் லாஸ் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, IPC, CRPC, IEA. ஸோ இந்தியன் ஃபீனல் கோடை வந்து பாரதிய நியாய சன்ஹிதா. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரை வந்து பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய ஷக்ஷயா ஆக்ட். இதை வந்து போன வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து பிரசிடென்ட் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருப்பார் டிசம்பர் 21. ஆனால் எஃபெக்ட்டுக்கு வர்றது வந்து இப்போ தான் ஜூலை 1, 2024 இது எஃபெக்ட்டுக்கு வருது இந்த நேம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 246
about population census 7th schedule of the Indian Constitutionல இருக்கு. யூனியன் லிஸ்ட்ல இது இருக்கு. பர்சன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஓம் பிர்லா அவர்கள் 18வது மக்களவை தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இடைக்கால தலைவராக இருந்தவர் தான் உங்களுக்கு மஹதாப், அவர் ஒடிசாவை சேர்ந்தவர். கான் வில்கர் வந்து லோக்பால் தலைவர். சஞ்சீவ் பூரி இந்திய தொழில் கூட்டமைப்பு தலைவர். சஞ்சய் குமார் மிஸ்ரா வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அவர் வந்து ஜிஎஸ்டியோட ஆப்லெட் ட்ரிபியூனலோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பீகார் டெப்டி சிஎம் சம்ராஜ் சௌத்ரியை வந்து ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷன் பேனல் வந்து ரீகன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்கனவே பேனல் மெம்பர் தான், இப்போ ரீகன்ஸ்டியூட் பண்ணி அவரை உள்ளே வச்சிருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணனை வந்து ஃபார்மர் ஐஎஸ்ஆர்ஓ சீஃப், அவர் இப்போ வந்து என்டிஏ நடக்குது இல்லையா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க நடத்துகிற எக்ஸாம்ஸை வந்து ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்காக அவர் ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார், சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏஜி ஃபெர்னாண்டஸ், 29th கமாண்டன்ட் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, சென்னை. தப்பன் குமார் டேக்கா அவங்கள வந்து ஐபி சீஃபாக தான் இருந்தார், இப்போ ஐபி சீஃபாக வந்து அவர் இன்னும் 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பாரத் லால், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஹர்மன் பிரீத், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா. இவர் ஹாக்கி டீமை சேர்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவர் வந்து பாலிடிக்ஸில் என்னவா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா. இப்போ நடக்க போகிற பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் கூட இவர் 16 பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு. So thank you guys, keep watching for the upcoming videos. Thank you.